வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான சட்ட ஆவணத்தை ஒரு சட்ட வல்லுனரோட பார்வையிலிருந்து ரொம்ப ஆழமா அலச போறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆளுநர் பதவிக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, அவங்களுக்கான சட்ட விலக்குகள் என்ன, அவங்க பின்பற்ற வேண்டிய கடுமையான நடைமுறைகள் என்ன, இதையெல்லாம் தான் நீதிமன்ற தீர்ப்புகளோட அடிப்படையில இன்னைக்கு நாம ரொம்ப துல்லியமா ஆய்வு செய்ய போறோம். வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ் இதுதான். ஆளுநருக்கான நிர்வாக பாதுகாப்புகள் என்ன, அந்த பாதுகாப்பை சட்டப்படி எப்படி எதிர்கொள்வது, தொங்கு சட்டசபை வந்தா என்ன நடக்கும், அப்புறம் ஆளுநருடைய வீட்டோ மற்றும் மன்னிப்பளிக்கும் அதிகாரங்கள், இதையெல்லாம் தான் ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். சரி, முதலாவது விஷயத்துக்கு வருவோம். இந்த நிர்வாக கவசம் அப்படின்னா என்ன? ஆளுநருக்கு அரசியலமைப்பு எந்த மாதிரியான பாதுகாப்பை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். சட்டப்பிரிவு 361 பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசத்தை கொடுக்குது. அதாவது அவங்க பதவியில இருக்கும்போது அதிகாரப்பூர்வமா எடுக்கிற எந்த ஒரு முடிவுக்கு எதிராகவும் நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. அரசியலமைப்போட கண்ணியத்தை காப்பாத்துறதுக்காகவே சமத்துவ உரிமைக்கு ஒரு விதிவிலக்கா இந்த சட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா, அவங்க பதவியில இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எதிரா எந்த ஒரு கிரிமினல் வழக்கும் போட முடியாது. அவங்கள அரெஸ்ட் பண்ணவோ இல்ல ஜெயில அடைக்கவோ எந்த ஒரு கோர்ட்டாலையும் ஆர்டர் பிறப்பிக்கவே முடியாது. இது ஒரு முழுமையான பாதுகாப்பு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்படியா அப்ப ஆளுநருக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னு. அங்கதான் சட்டத்துல ஒரு வழியும் இருக்கு. ஒருவேளை ஆளுநர் மேல ஒரு சிவில் வழக்கு தொடரணும்னா சட்டப்பிரிவு 361 கீழ் ரொம்பவே கடுமையான சில நடைமுறைகள் இருக்கு. இது ஒரு லாயரா கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது, அந்த செயல் அவருடைய அதிகாரப்பூர்வ செயல் கிடையாது, அது அவரோட தனிப்பட்ட செயல்னு நீங்க நிரூபிக்கணும். ரெண்டாவது, அவருக்கு முறையா 2 மாசத்துக்கு முன்னாடியே எழுத்துப்பூர்வமான ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். இந்த 2 மாச கேடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சிவில் நடவடிக்கைகளே தொடங்க முடியும். இந்த ரூல்ஸா கொஞ்சம் கூட மீற முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்பவே பரபரப்பான ஒரு சூழ்நிலை. தேர்தல்ல எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காத தொங்க சட்டசபை அமைஞ்சா என்ன நடக்கும்? இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிர்வாக சூழ்நிலையில யாருக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவு இருக்குன்னு பார்த்து அவரை முதலமைச்சரா நியமிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆளுநருக்கு வருது. அவர் தன்னோட அரசியலமைப்பு விருப்புரிமையை பயன்படுத்தணும். ஆனா இங்கதான் பல சட்டச்சிக்கல்களை வெடிக்குது. தன்னிச்சையா தனக்கு இஷ்டப்பட்டவங்களை எல்லாம் ஆளுநர் கூப்பிட முடியாது. அதிகார துஷ்பிரயோகத்தை படுக்க சர்க்காரியா மற்றும் பூஞ்சை கமிஷன்கள் ரொம்ப தெளிவான ஒரு முன்னுரிமை வரிசையை கொடுத்திருக்காங்க. முதலாவதா, தேர்தலுக்கு முன்னாடியே அமைக்கப்பட்ட கூட்டணியில யாருக்கு அதிக இடங்களோ அவங்கள தான் கூப்பிடணும். அதுக்கு அப்புறம்தான் அதிக இடங்கள் வாங்கிய தனிப்பெரும் கட்சிக்கோ இல்ல தேர்தலுக்கு அப்புறம் அமைஞ்ச கூட்டணிக்கோ வாய்ப்பு கொடுக்கணும். இதை ஆளுநர் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய ஒரு ரூல். சரி, அப்படி கூப்பிட்டாச்சு, பெரும்பான்மையை எப்படி நிரூபிக்கிறது? இதுல சட்டம் ரொம்பவே கராரா இருக்கு. ஆளுநர் மாளிகைக்குள்ள ரகசியமா எதையும் முடிவு பண்ண முடியாது. ஆளுநர் ஒருத்தரை முதலமைச்சரா நியமிச்சு அதிகபட்சம் 30 நாளுக்குள்ள ரொம்ப வெளிப்படையா சட்டமன்றத்துக்குள்ளதான் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தியாகணும். இதுதான் முழுமையான ஜனநாயக முறை. இந்த மாதிரி சமயங்கள்ல ஆளுநர்கள் தன்னிச்சையா செயல்பட்டப்போ நம்ம உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு சில முக்கியமான முன்னுதாரணங்களை இப்போ பார்க்கலாம். ஒரு வழக்க அலசுறப்போ இந்த முன்தீர்ப்புகள் ரொம்ப முக்கியம். இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க. 1974 ஷம்ஷேர் சிங் வழக்குல இருந்து 2016 நவம் ரபியா வழக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து ஒரே விஷயத்தை தான் ஆணித்தரமா சொல்லிட்டு வருது. ஆளுநர் என்பவர் ஒரு அரசியலமைப்பு தலைவர் தான். அவர் தன்னிச்சையா சட்டசபையை கூட்டவோ ஒத்திவைக்கவோ முடியாது. அமைச்சரவையோட ஆலோசனையை கேட்டுதான் நடந்தாகணும். குறிப்பா 94 SR பொம்மை வழக்குல பெரும்பான்மையை சபையில மட்டுமே நிரூபிக்கணும்னு ரொம்ப தெளிவா முத்திர குத்திட்டாங்க. அடுத்ததா தராசு சமன் செய்ற விஷயத்துக்கு வருவோம். ஆளுநரோட வீட்டோ அதிகாரங்கள் மற்றும் மன்னிப்பளிக்கும் அதிகாரங்களை நீதிமன்றம் எப்படி அணுகுதுன்னு பார்க்கலாம். இப்போ சமீப காலமா நிறைய விவாதத்துல இருக்கிற ஒரு கேள்வி இதுதான். மாநில சட்டமன்றம் ஏற்றுற ஒரு மசோதா ஆளுநருக்கு பிடிக்கலன்னா அவர் எந்த முடிவும் எடுக்காம அதை காலவரையின்றி அப்படியே தன்னோட டேபிள்ல கிடப்புல போட முடியுமா? இது சட்டப்படி சரியா? கண்டிப்பா முடியாது. தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் நடந்த சமீபத்திய வழக்குல உச்சநீதிமன்றம் இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. சட்டப்பிரிவு 200 படி ஆளுநருக்கு பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிற அதிகாரமே கிடையாது. ஒரு மசோதாவை கிடப்புல போடுறது சட்டப்படி தப்பு. முடிவெடுக்க 1 மாசம், அமைச்சரவை ஆலோசனைக்கு முரணாக செயல்பட 3 மாசம்னு ரொம்ப கடுமையான டைம்லைன் இருக்கு. ஒருவேளை அதே மசோதா திரும்பவும் சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்டா 1 மாசத்துக்குள்ள ஆளுநர் கட்டாயம் ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். இறுதியா சட்டப்பிரிவு 161 பார்ப்போம். மாநில அளவிலான குற்றங்களுக்கு ஆளுநர் எப்படி மன்னிப்பு வழங்கலாம், தண்டனையை குறைக்கலாம் அல்லது ஒத்தி வைக்கலாம் அப்படிங்கிற ஆளுநருடைய நீதித்துறை அதிகாரங்களை இது விளக்குது. நிறைய பேருக்கு மரண தண்டனை ரத்து செய்யற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே இருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆளுநர்கள் ராணுவ நீதிமன்ற தண்டனைகள்ல தலையிட முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா ஆகஸ்ட் 2021 வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மாநில சட்டங்களுக்கு கீழே கொடுக்கப்படுற மரண தண்டனைகளை ஆளுநரும் மன்னிக்க முடியும். அதுவும் 14 வருஷம் சிறைவாசம் முடியறதுக்கு முன்னாடியே கூட அவர் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். இது உண்மையிலே ஒரு பெரிய சட்ட பரிணாமம். நாம இந்த சட்ட ஆய்வோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு சட்ட வல்லுநரா இதை யோசிச்சு பாருங்க. ஆளுநரோட அதிகாரங்களை உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவா வரையறுத்து சில கடுமையான ரூல்ஸை போட்டிருக்காங்க தான். ஆனா இந்த சட்ட பாதுகாப்புகள் மட்டும் நம்மளோட கூட்டாட்சி தத்துவத்தை அரசியல் சார்பு நிலைகள்லேருந்து காப்பாட்ட போதுமானதா? இல்ல நம்ம அரசியல் அமைப்போட சமநிலை இன்னும் ஆபத்துல தான் இருக்கா? இந்த கேள்வியோட இன்னைக்கு செஷனை நான் முடிக்கிறேன். நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.